அப்புறம் இந்த வீடியோவை பார்க்க உள்ள வந்தவங்க என்ன நினைப்பீங்க, இவன் யாரா கிறுக்கனா இருக்கான், ஆண்ட்ராய்டில் எப்படா ஜிபியூவை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். இது க்ளவுடு செஷன்றது சொல்கிறேன். கோலாப்ன்றது ஜிபியூவை ஃப்ரீயாக 12 ஹவர்ஸ்க்கு கொடுக்குறது. சரியா, அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். புரியாதவங்க இவன் ஏமாத்துக்காரன், இவன் ஆண்ட்ராய்டை வந்து ஜிபியூலாம் கனெக்ட் பண்ண முடியாது அப்படி சொல்கிறான்றதை முட்டாள்தனமாக சொல்லாதீங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா எப்படி ஆண்ட்ராய்டில் கோலாபை ஜிபியூவை ரன் பண்ணுறதுன்னு போடுறது தான் இந்த வீடியோ. சரியா, அதை பற்றி பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். சில இது ராங் இருக்குது. விம் எடிட்டர் வச்சு தான் எடிட் பண்ணணும், டார்க் நெட்டு அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஸோ அந்த மாதிரி டீப் லேர்னிங்கை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எந்த மாதிரி எடிட்டர் யூஸ் பண்ணணும், கோட் எடிட்டர் ஆண்ட்ராய்டிலே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டில் எப்படி கிராஃபிக்ஸ் கார்டை பயன்படுத்துவது என்பது கரெக்டானது தான். பட் ஆனால் கோலாபில். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் ஒரு நல்ல விஷயங்களில் வந்துகிட்ருக்கு. இப்போ நான் சென்னையில் இருக்கேன். அடுத்து எங்கே இருப்பேன்னு தெரியாது, எங்கிட்டாச்சும் போயிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா லேப்டாப் இருந்தாலே நம்ம ரன் பண்ணிடலாம், ஏன்னா கோலாப் வந்ததுலேருந்து. ஸோ சில முட்டா புன்னகைகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கோலாப் வந்ததுலேருந்து ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷனே பாதி பேருக்கு தெரியல. ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆன்லைனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவான். ஸோ ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஆன்லைனில் பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட். பிகாஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணாமல் அவனே கொடுத்ததை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாத்தையும் செட் பண்ணி நம்ம தான் ரன் பண்ணணும். இருந்தாலும் கோலாபை எப்படி ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறது, ஜிபியூவை எப்படி ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். சரியா, ஃபார் பைத்தான் இதுக்கு மட்டும் ரெண்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். சரியா, ஸோ வீடியோக்குள்ளே போவோம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து கோலாபை ஆண்ட்ராய்டில், ஏன்னா அம்மா லேப்டாப்லேயே கோலாபை யூஸ் பண்ணலாம். கோலாப்ன்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கோலாப்ன்றது ஒரு க்ளவுடு கம்ப்யூட்டிங். அதில் என்ன செய்வாங்கன்னா, கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரொவைட் பண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணி க்ளவுட் செஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு 12 ஹவர்ஸுக்கு பைத்தான் கோடெல்லாம் ரன் பண்ணலாம். சரிங்களா, பைத்தான் கோடு, சி கோடு எல்லாமே ரன் பண்ணலாம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏன்னா டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்க்கு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் ஹை பர்ஃபார்மன்ஸில் ரன் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை எப்படி ஆண்ட்ராய்டில் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறது, அதாவது ஆண்ட்ராய்டில் கிராஃபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அதை போய் வெளியே சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. ஸோ என்ன செய்யணும், ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் க்ளவுடில் இருக்க ஜிபியூவை எப்படி ஆண்ட்ராய்டு மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இதுதான் கோலாப் ஆப்பு, ஆண்ட்ராய்டு ஆப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஜிபியூவை என்னேபிள் பண்ணி நம்ம கூட ரன் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் நம்ம எதுக்கு கோலாபை யூஸ் பண்ணுறோம்னா, மெயினான ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை போட்டிங்கன்னா, நைட்டு முழுக்க போட்டிங்கன்னா பவர் கன்சப்ஷன் நிறையா இருக்கும். என்னோடய சிஸ்டம் லைஃப் இருக்காது. பட் ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படி இல்லை. நீங்கள் 24 மணி நேரம் ரன் பண்ணலாம், 4 நாள் கூட ரன் பண்ணலாம் சார்ஜ் போட்டுக்கிட்டு. ஸோ ட்ரைனிங்கை போட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ இந்த கோலாப்பை நான் நோட் பண்ணுறேன். ஒரு நியூ நோட் புக் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா, நியூ நோட் புக் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த கோலாபு செஷன் இதுதான். இது ஆண்ட்ராய்டு ஃபோனில் கம்ப்ளீட்டாக நடக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நிறையா இது இருக்கும். இதில் எப்படி ஜிபியூவை கனெக்ட் பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன். இப்போ இது வந்து ப்ரௌசர் செஷனு, அதுக்கப்புறம் ஃபைல் ப்ரௌசர் செக்ஷனு, அதுக்கப்புறம் ரன் டைமை கிளிக் பண்ணிவிட்டு, சரிங்களா, சேஞ்ச் ரன் டைமுக்கு போகணும். சரிங்களா, சேஞ்ச் ரன் டைமுக்கு போய் ஜிபியூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபியூ ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் இது கிராஃபிக்ஸ் கார்டு இதாகாது, க்ளவுடிலேருந்து இதாகும். கோலாப் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கோலாப் கிராஃபிக்ஸ் கார்டை க்ளவுட் ரெண்டரிங் அண்டு டீப் லேர்னிங் பர்பஸ்க்காண்டி ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீயாக தராங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, செஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் நான் சொல்கிறேன், இந்த டார்க் நெட் கோடு வந்து ஆண்ட்ராய்டில் கம்பைல் ஆகாது. சரியா, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இது ஃபுல்லுமே இதில் தான் கம்பைல் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, சிஸ்டத்தில் இருந்து தான். சரியா, ஸோ nvidia-smiன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிராஃபிக் கார்டு இந்த நேரத்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றது வரும். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோலாபில் ஜாவா ஸ்கிரிப்ட் பிரச்சனை இருந்துச்சு. அதை எப்படியோ ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ரெக்டிஃபை பண்ணாலும் இந்த டெஸ்லா T4 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 GB வருது கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி. ஸோ இது பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் என்னென்னா, மேக் ஃபைலு இதெல்லாம் பண்ணிங்கன்னா விம் மேக், சி மேக் பண்ணுங்கள், இல்லாட்டி எடுக்காது. சரிங்களா, அதை கரெக்டாக ஒரு டெர்மக்ஸ்க்கு கூட கொண்டு போய் நானோ இன்ஸ்டால் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் டெர்மக்ஸில். ஏன்னா ஆண்ட்ராய்டே லினக்ஸ் தான். சரிங்களா, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நீங்கள் கேட்டது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா,
இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இதை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து அடுத்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கோடு வரும். அதில் பைத்தான்னு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இன்னொன்று, ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணி பழகுங்க. கோலாபை யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பற்றியே தெரியாது. ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.